வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, 10 மணிக்கு போன் பண்ணாங்க. நான் தான் மாத்திரை போட சொன்னேன். ஆனா 10:30 மணிக்கு விவேக் மரணம் குறித்து கலங்கிய விவேக் உடைய அக்கா அவங்க கொடுத்த பேட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அவங்க தன்னுடைய தம்பி விவேக் அவர்களை பத்தி பல சுவாரஸ்யமான தகவலை பேசியிருக்காங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் சின்ன கலைவாணர் என்ற பட்டத்தை பெற்று என்றென்றும் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நடிகர் விவேக். இவர் 1990களின் தொடக்க காலத்தில் காமெடி நடிகராக தமிழ் திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக தன்னுடைய நகைச்சுவை திறமையினால் மக்கள் மனதில் தனக்கொரு ஒரு இடத்தை பிடித்தார். பின்பு ஹீரோவாக இவர் ஒரு சில திரைப்படங்கள்ல நடித்திருந்தாரு. அதோடு இவர் நடிகரா மட்டுமில்லாமல் பல்வேறு சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தாரு. அதிலும் இவர் மறைந்த அப்துல் கலாமின் தீவிர ரசிகர். அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டு இருந்தார். அது மட்டுமில்லாமல் 1 கோடி மரங்களை நடுவதுதான் இவரின் கனவாக இருந்தது. ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் விவேக் காலமாகியிருந்தாரு. அவருடைய மறைவு திரையுலக மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் உருவாக்கி இருந்தது. கடைசியாக இயக்குனர் சுந்தர் சியின் இயக்கத்தில் ஆர்யா நடித்திருந்த அரண்மனை 3 திரைப்படத்துல விவேக் நடித்திருந்தாரு. இந்த படம் விவேக் மறைவுக்கு பின்பு வந்தது என்பது சொல்லப்படுகிறது. விவேக்கின் அதே போல நினைவாக அவர் வசித்து வந்த பெருநகர சென்னை மாநகராட்சி கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள பத்மாவதி நகர் பிரதான் சாலையை சின்ன கலைவாணர் விவேக் சாலை என பெயர் மாற்றம் செய்து இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் விவேக்கின் அக்கா விஜயலட்சுமி பேட்டி ஒன்று அளித்திருக்காங்க. அதுல விவேக் குறித்து பாத்தீங்கன்னா, சிறு வயதிலே விவேக் மிகவும் சுட்டித்தனமாக இருப்பார். எங்களுடைய அப்பா மாதத்தில் 10 நாட்கள் தான் வீட்டில் இருப்பாரு. மீதி நாட்கள் எல்லாமே அவருக்கு வெளியில தான் வேலை. அதனால வீட்டில் இருக்கும் கொஞ்ச நாட்கள் கூட எங்க அடிக்கடி மாட்டாரு, திட்டமாட்டாரு. நிர்வாக பொறுப்பு அனைத்துமே அம்மா தான். வெளியில எங்கேயாவது செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் அம்மா எங்களோட பாட்டியிடம் எங்களை விட்டு விட்டு செல்லுவாங்க. எங்களுடைய பாட்டி இவர்கள் 2 பேருமே பார்த்து கொண்டாங்க. விவேக் மட்டுமே அழைத்து கொண்டு செல்லு என்று சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர் சுட்டித்தனமாக செய்வாங்க. அவன் இறக்கும் அன்று காலை 10 மணிக்கு பாத்தீங்கன்னா என்னிடம் தொலைபேசி மூலமாக பேசினான். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அவங்க உடல் வலி இருந்தது. நானும் அவனிடம் சில மாத்திரை போட்டு தூங்க சொன்னேன். ஆனா 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா அவனை மருத்துவமனையில் அனுமதிக்கிருந்தாங்க. அவன் இறப்பு இன்னும் என்னால மறக்க முடியல. காலையில எழுந்து கூட அவனை நினைத்து கொண்டுதான் எழுகிறேன் என்று உருக்கமுடன் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.